சரியா? அவர் படித்ததோ 6, ஆனால் படைத்ததோ வரலாறு. விருதுப்பட்டியில பிறந்தாரு, வீரனா வளர்ந்தாரு. ஆனா அவருக்கு என்ன இல்ல, படிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு, ஆனா அவரால் படிக்க முடியல. துணி கடைக்கெல்லாம் வேலைக்கு போனாரு, அதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியுமா? அவருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. சரியா? எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அவருக்கு என்ன அப்படின்னா, மனதில் தன்னம்பிக்கை இருந்துச்சு, விடாமுயற்சி இருந்துச்சு, குறிப்பா அனுபவம் இருந்துச்சு. அதனாலதான் அவரை கிங் மேக்கர்னு சொன்னாங்க. இந்த கிங் மேக்கர்னு சொல்லி பாப்பா சொல்லும்போது நல்லா தெளிவா சொல்லிட்டு முடிச்சுட்டா. ஏன் கிங் மேக்கர் பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? இருக்காது, முதலமைச்சர் உருவாக்குனாரா? சரி, நானே சொல்லிருந்தேன். கவனி, கொஞ்சம் கவனி, ரொம்ப முக்கியமானது. சரியா? நம்முடைய பாரதத்துடைய முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. சரியா? அவரு இறந்த உடனே 1964 அவர் இறக்குறாரு. இறந்த உடனே இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி. அப்ப எல்லாரும் நினைச்சாங்க காமராஜர் தான் வருவாரு அப்படின்னு. ஆனா காமராஜர் அதுக்கு இடம் அளிக்கல. உடனே ஒரு தலைவரை நியமிக்கிறார் பிரதமரா. யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரிய கை காட்டுறாரு, இவர் தான் பிரதமர் இந்தியாவின் அப்படின்னு. எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப லால் பகதூர் சாஸ்திரி 1964 பிரதமரா வாராரு.